வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியலில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 7-2-14 22வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். 13லேருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கும். 22வது கொஸ்டின் சூஸ் பண்ணிவிட்டு மீதி 6 கொஸ்டினை சூஸ் பண்ணலாம். எந்த கேள்வி எழுதுகிறோமோ அந்த கேள்வியோடைய நம்பரை எழுதணும். 13. What is coefficient of apparent expansion? Page number 36. Unit 3. 14. Why is tungsten metal used in bulbs but not used in fuse wire? Unit 4. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிருக்கு. 15. What is rust? Give the equation for the formation of rust. Page number 118. Unit 8. இந்த கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. What is the causes for the formation of rust? அந்த கொஸ்டின் கேட்பாங்க இல்லை இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி கட்டாயம் வரும். 16 கொஸ்டின். வாட் இஸ் ஸ்டேஜ்? பேஜ் நம்பர் 331. யூனிட் 23. 23ல் 4 2 மார்க்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அந்த 4ல் ஒரு கொஸ்டின் வந்துடும். 17th கொஸ்டின். why is synotrial node is called a pacemaker of heart? பேஜ் நம்பர் 209. யூனிட் 14. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. What are the parts of the hindbrain? Page number 222. Unit 15. இந்த கொஸ்டின் ரிவிஷன் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். 19th தைராய்டோடைய பார்ட்ஸ் இல்லை ஏபிசிடி டயக்ராம் கொடுத்து ஏபிசிடின்னு கேட்பாங்க. இந்த ஏபிசிடியில் மேக்ஸிமம் அதுலேயே குறிக்கிறது நல்லது. தைராய்டு கார்ட்லேஜஸ், தைராய்டு கிளாண்ட், நொடியூல், ட்ரக்கியா. இது எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏபிசிடின்னு தனியாக எடுத்து எழுதலாம். பேஜ் நம்பர் 234 இந்த டயக்ராம் இருக்குது. யூனிட் 16. What is colostrum? How is milk produced? Hormone regulated. Unit 17. Page number 253. இது ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய கொஸ்டின். படிச்சுக்கிறது நல்லது. What is metastasis? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் 309. Unit 21. If the pH of the solution is 4.5, find the value of pOH. Page number 151. புக்கின்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 10. ஆல் த பெஸ்ட்.